எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. லண்டன் நிறைய வாட்டி வந்திருக்கேன். I have a lot of friends here, but நிறைய பேரை நான் சந்திருக்கேன். I've interacted with so many people from London on Twitter, Facebook. ஆனா எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm so happy. Thank you all for coming here. And firstly, Kalaka, thank you so much. Honestly, அவங்களுக்காக மட்டும்தான் I said yes for the first time to come on stage and dance. And actually, I just want to say something small about Kalaka. என்னோட first படம் லேசா லேசா அவங்க தான் choreography பண்ணாங்க அதுக்கு. And first டேக்கு அப்புறம் டான்ஸ் ஷூட்க்கு அப்புறம் I went back and I said எனக்கு இது ஒத்து வரல, I want to quit. நான் கண்டிப்பா நடிகை ஆகவே முடியாது. And then she came back and ஒரு 1 hour motivational speech கொடுத்தாங்க எனக்கு. And it's irony that today I'm here and I'm invited as a guest for this show. Thank you so much, Kalaka. And of course, everybody from the Laika team, romba romba nandri elladhukkum for taking such wonderful care of us ever since we got into London. And of course, you beautiful Londoners out there. I'm so glad to have met all of you all here. Thank you. Thank you so much. And now, ஒரு முக்கியமான ஒருத்தரை இந்த மேடைக்கு கூப்பிட போறேன். இந்த பரிசுகளை வழங்க. இவர் வந்து மழலையாய் அவரோட கலை வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சீரும் காளையாய் மாறி எது செஞ்சாலும் அதுல வல்லவனாக இருந்து பெண்கள் மனசுல மன்மதனா இடம் பிடிச்சு இன்னைக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டாரா இருந்து கலக்கிட்டு இருக்கிற STR அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாட்டு தப்புதான் எல்லாம் தப்புதான் துப்பாக்கியில் தொட்டாதான் நான் எடுத்து போட்டாதான் இந்த தொழிவோடு காணாமின் போட்டு நடாமே தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் இந்த லண்டனில் பார்த்தீங்கன்னா நடக்கிற முக்கால்வாசி ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். இந்த லண்டனுக்கும் எனக்கும் வந்து 17 வயசில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெளியூர் எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அப்போது US போகலான்னு சொல்லி வீசாக்காக போனப்போ US வீசாக்காரங்க கேட்டாங்க, என்ன ரீசனுக்காக நீங்கள் US போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் இந்தியாவில் ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் US போனால் குளிரும்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வீசா கிடையாது, 17 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் UK எம்பசி போனப்போ அங்கே வந்து சரி இங்கேயும் நமக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி லண்டன் போகலாம், US போக முடியலண்ணா அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு வெள்ளைக்காரங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாட் டு யூ டூ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு ஆக்டருங்க அப்படின்னோடனே உள்ளே இருந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஒருத்தங்க ஓடி வந்தாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து சிம்புன்னு அவங்க கத்துன ஒரு கத்துல அடுத்த செகண்ட் வீசா அவங்க எதுவுமே கேட்கல, குத்தி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய அன்பு வந்து இந்த சிம்புக்கு என்னைக்குமே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றியை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். லண்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு செகண்ட் எனக்கு வந்து டி நகர் தான் சென்னையில் வந்து என்னுடைய ஏரியா, நாங்கள் தான் தங்குவேன். எனக்கு டி நகருக்கு அப்புறம் எனக்கு வந்து லண்டன் தான் என்னோட ஆக்சுவலாக சென்னை மாதிரி லண்டன் தான் என்னோட 2வது ஊருன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் லண்டன். என்னோட போடாப்பொடி இங்கே தான் நான் ஷூட் பண்ணேன். சிவா ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுக்காக ஒருத்தங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு. அவருக்கு அட்லீஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஊட்டி விடாத குறையா வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்க முடியாது. அண்ட் இந்த மாநாட மயிலாட பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே போகிறதில்ல வேணான்னு சொல்லி
கொஞ்ச நாளாக போகாமல் இருந்தேன். பட் கலா மாஸ்டர் வந்து முன்னாடி எனக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி மாநாட மயிலாட ஃபைனல்ஸ் வந்து லண்டன் போகிறோம், நீ வரணும்னு சொல்லி. ஸோ கலா மாஸ்டருக்காக ஒத்துக்கிட்டேன். அண்ட் ரெண்டாவது வந்து லைக்கா மொபைல்ஸ் சுபாஷ்னா அவர் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவருடைய சன்னோட பர்த்டே இதுக்கு போயிருந்தேன். த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் விச் தே ஷவர்ட், அது ஒரு முக்கியமான காரணம். அதுவும் நான் இங்கே வந்ததுக்கு. ரெண்டாவது மாநாட மயிலாட ஒரு டான்ஸ் ஷோ. எல்லாருமே வந்து மாநாட மயிலாட பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாநாட மயிலாடுங்கிற அந்த நேம், அந்த பேர் வந்து உண்மையிலே எவ்வளவோ ஷோஸ் இருந்தாலும் ஒரு அருமையான பேர். ஒரு டான்ஸரா ஒரு டான்ஸ் ஷோக்கு வந்து அந்த மாநாட மயிலாடுன்ற பேரை பற்றி யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பேர். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டான்ஸ் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்னா மாநாட மயிலாடுன்னு சொல்லலாம். அண்ட் கலா மாஸ்டர் என்னை சின்ன வயசுல வந்து நான் டான்ஸ் ஆடும்போது திட்டுவாங்க, கிள்ளிலாம் விடுவாங்க, என்னோட ஒழுங்கு ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயசுல இருந்து அவங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு நடிகனாகி இன்னைக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சிம்பு டிஆர் பையன் சின்ன வயசுல இருந்து படத்தில் நடிக்கிறான் வந்துட்டாங்க. நான் ஸ்கூல்ல நடிக்கும் போது டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க டீச்சர் வந்து சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நீ வந்து ஆட முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு பையனை வந்து அன்னைக்கு டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்க. நானும் அந்த பையனை ஒரே சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஸ்டேஜ்ல என்ன ஆட விடல. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த சாங் வரும்போது சைட்ல ஒரு குட்டி ஒரு இடம் இருந்தது, அது மேல ஏறி நின்று நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். கிரௌட் எல்லாம் இப்படி பார்க்க வேண்டிய கிரௌட் வந்து நான் ஆடுறத சைட்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டி ராஜேந்தர் பையனுக்கே அதான் நிலைமை. ஸோ ஒரு சாதாரணமா உள்ள வரவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ மாநாட மயிலாட வந்து இத்தனை, அதாவது 8 சீசன் வரைக்கும் 8 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய டான்ஸ் ஷோஸ் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் ஷோ கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது கலா மாஸ்டரால தான் வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ விஷ் ஆல் த கண்டஸ்டன்ட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிம்பு சார். அண்ட் நவ் இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன மொமெண்டோ கொடுக்க. கேன் ஐ ஹேவ் கலா மாஸ்டர் அண்ட் குஷ்பு மேடம் ஆன் ஸ்டேஜ்? Thank you so much. Kala Master Kushbu madam அப்படியே மேடையில இருங்க. And may I call Amardhan sir on stage please. And இப்போ இந்த season 8 the finals வந்துட்டு prize distribution பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ இது such ஒரு grand event-ஆ இருக்கிறதுனால இந்த grandக்கு இன்னும் ஒரு grandness சேர்க்கணும்ங்கிறதுக்காக ஒரு feather on the cap அப்படிங்கிற மாதிரி can I have all the artists on stage to support மாநாட மயிலாட season 8 please? VTV sir, there is one man. Please one. Hello, please. Shiva Karthikeyan. எல்லா சீசனுமே கிராண்டா தான் ஃபைனல்ஸ் நடத்துவா. ஆனா இந்த சீசன் முக்கியமா ஒரு பிரம்மாண்டமான சீசன் தான் சொல்ல முடியும். ஏன்னா லண்டன்ல நடக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதுவும் இத்தனை நட்சத்திரங்கள் மேடையில இருக்கிறாங்க. இந்த எந்த ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோலயோ இந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் கலந்து ஒரு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்திருக்க மாட்டாங்க. தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் மேம். அண்ட் இப்போ இந்த 4 கண்டெஸ்டன்ட்ஸ், அதாவது ராஜேஷ், மேக்னா, ஆசிஃப், மோனிஷா, சீதா, சந்தோஷ் அண்ட் ரம்யா பூஷன், இவங்கள்ல யாரு டைட்டில் வினரா இருக்க போறா? 10 lakhs பிரைஸ் மணியை ஜெயிக்க போறது யாரு? செகண்ட் பிளேஸ் 5 lakhs and third place 3 lakhs. இத தவிர
பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்டும் இருக்கு. அந்த கொரியோகிராஃபர் அவார்ட் 1.5 lakhs கேஷ் பிரைஸ். இது எல்லாத்தையுமே ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சுக்க போற யார் இந்த தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு. கனமாஸ்டர் ப்ளீஸ். தேர்ட் பிரைஸ் வந்து